அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தான் வாழ்நாள் எல்லாம் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார். நவுன் இந்த பவுல் அப்போஸ்தலனின் வாழ்வில் நடந்த 2 சம்பவங்களை சித்தரித்து காட்ட வருகிறார். இதோ சவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீசர்கள் துன்புறுத்த சமூகத்துக்கு சென்றார். பவுல் சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். எங்கிருந்து சத்தம் கேட்கிறது? ஒருவரையும் காணவில்லையே. ஐயோ, எனக்கு பார்வை தெரியவில்லையே. பவுல் 3 நாள் பார்வை இல்லாதவனால் குசியாமல் குடியாமல் இருந்தான். தமஸ்குல அனனியா ஒரு பேருள்ள சீசன் இருந்தான். அனனியாவே, இதோ அறியேன். நீ எழுந்து நேர்த்திரு எனப்பட்ட தெருவுக்கு போய் தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. ஆண்டவரே, அந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொருளாதார செய்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். சகோதரனாகிய சவுலே, உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அறியும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் படிக்கும் என்னை அனுப்பினார். சவுல் பார்வையிழந்த ஞானஸ்தானம் பெற்றான். பவுல் அப்போஸ்தலனுடைய அநேக பிரயாணங்களில் ஒன்று மக்கதோனியா நேசம். ரோம குடியிருக்கும் பிலிப்பு பட்டணத்தில் பவுலும் சீலாவும் ஊழியத்தின் நிமித்தம் அடிக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலையிலும் அடைக்கப்படுகிறார்கள். வலிக்குது. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? எங்களை ஏன் அடிக்கிறீங்க? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? எங்களை ஏன் அடிக்கிறீங்க? எங்களை வலிக்குது. என்ன தப்பு பண்ணோம் நாங்கள்? சகோதரனாகிய பவுலே, நம் இயேசு கிறிஸ்துவை துதித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆம், நாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் துதி எப்பொழுதும் நம் வாயில் இருக்க வேண்டும். எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. ஐயோ, கட்டப்பட்டவர்கள் ஓடிவிட்டார்களே. ஐயோ, அபத்தம் அபத்தம். நீ உனக்கு கெடுதி எதுவும் செய்ய வேண்டாம், நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். சகோதரரே, அழிந்திருக்க இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். மனம் திரும்புங்கள், அவருடைய நாமத்தை விசுவாசியுங்கள். இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவருடைய நாமத்திற்காக பட்ட பாடுகள் அநேகம். ஆயினும் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடினார். நாமும் அழைக்கப்பட்டவர்கள் அவருக்குள் நிலைத்திருந்து சாட்சிகளாய் வாழ்வோமா?